அனைவருக்கும் வணக்கம். வருஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு. இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன? ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெறும் குருவால் ரிஷபராசிக்கு கோடீஸ்வர யோகம் உறுதிங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், துலாம் ராசியில் சுக்கிரனும், விருச்சகத்தில் செவ்வாய் புதன் வக்ர இயக்கத்தில், தனுசு ராசியில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள், கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். இந்திரன் உட்பட 30 முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவகிரகங்களில் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழ்பவர். ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து 5, 7, 9ஆம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் தாங்க. இவர வியாழன், பிரகஸ்பதி, பொன்னன் என்ற பல பெயர்களும் இவருக்கு உண்டு. அதிசாரம், வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் மட்டும்தான். தவத்தினாலும் பக்தி, ஒழுக்கம், நேர்மை, வைராக்கியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள், பக்தியில் உயர்ந்த பாகவத அறிவினால் உயர்ந்த மாமேதைகள், தர்ம நெறியிலிருந்து சிறிதும் பெறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மாமன்னர்கள், கற்பிற்சிறந்த பதிவிரதைகள், நால் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள், பசுக்கள், பிறர் துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனனகால கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தார். குரு சிறந்த சுபபலம் பெற்றிருப்பது தெரியும். ஜனனகால ஜாதகத்தில் குரு சுபபலம் பெற்று பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி, உயர் பதவி, உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி, அன்பாக பேசும் திறன், ஒழுக்கம், மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேறு பெற்று வாழ்வர் இப்போ உலகில். சூரியன், சந்திரன், செவ்வாய் மூவரும் இவரது நட்பு கிரகங்கள். புதனும் சுக்கிரனும் பகை கிரகங்கள். மீனம், தனுசு ஆகிய 2 ராசிகளும் இவரது ஆட்சி வீடுகளாகும். கடகம் இவரது உச்ச ராசியாகும். மகரம் நீச்ச ராசி. ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்தந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நற்பலன்களை வாரி வழங்கக்கூடியவர். ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ராசியான 5ஆம் இடத்தில் சுபபலம் பெற்றிருந்தாலும் பார்வையால் பார்த்தாலும் அவரது தசை வரும்போது மகான்களுடைய தரிசனமும், கங்காஸ்தான பாக்கியமும், புண்ணிய தலங்கள் தரிசனம் ஆகியவை கிடைக்குங்க. தெய்வீக பெருமை பெற்ற குரு பகவானுடைய பிரதிதேவதை சதுர்முக பிரம்மா. வியாழக்கிழமைகள் திருக்கோவில் ஒன்றிலோ அல்லது வீட்டின் பூஜை அறையிலேயோ தவறாது தினமும் நெய் தீபம் ஏற்றி வைத்து அவரை வழிபடும் போது எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுங்க. இப்படிப்பட்ட குரு பகவான் ஒரு ராசியை கடப்பதற்கு சுமார் 12 மாதங்களை எடுத்துக்கொள்வாரு. ஒவ்வொரு ஆண்டும் இவர் ஒவ்வொரு புனித நதியில் இருப்பதாக புராணங்கள் கூறப்பட்டுள்ளது. ஒரு நதியுடன் குரு பகவான் இணையும் அந்த 1 வருட காலம் அந்த நதியினுடைய புஷ்கரம், புண்ணிய காலம் என புராதன நூல்கள் விவரிக்குது. இவற்றில் புனித நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி ஒன்று சேரும் தியாகை கஷேத்திரத்தில் குரு இணையும் புஷ்கர விழா உலக பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டில் கங்கா நதியில் குரு சேர்வதால் கங்கா புஷ்கரம் என அழைக்கப்படுகிறது. புஷ்கரம் புண்ணிய காலத்தில் அந்த குறிப்பிட்ட புண்ணிய நதியில் புனித நீராடுவது பல பிறவிகளிலாலும் உடலாலும் உள்ளத்தாலும் அறிந்தும் அறியாமலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினாலும் செய்துள்ள கொடிய பாவங்களுக்கும் கூட சூரியனை கண்ட பனி போல் அந்த வினாடியே நீங்கிவிடும் என தர்மசாஸ்திர நூல்கள் அறிவுறுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட குரு பகவான் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று மேசராசியில், அதாவது சமபலம் கொண்ட செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்க இருக்காரு. அது மட்டுமில்லாமல் பிறவிகளிலேயே மிக சிறந்த பிறவி மானிட பிறவி. அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லப்படும் இந்த மானிட பிறவியை மதிப்புள்ள பிறவியாக மாற்றக்கூடியவர் குரு பகவான். குரு பார்க்க கோடி நிவர்த்தி என்கின்ற பழமொழியும்
குரு பார்த்தால் குபேரன் ஆவான் என்கின்ற பழமொழியும் சிந்தித்து பார்த்தால் குருவினுடைய பெருமையை நம்மால் அறிய முடியும். ஜீவன உற்பத்திக்கு குருதான் காரணமாக இருக்கிறார். எனவேதான் ஒருவருக்கு சந்தான விருத்தி ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் குருபலம் இருக்க வேண்டும் என்று ஜோதிட நூல்கள் வலியுறுத்துகின்றன. காலச்சக்கரத்தின் 9வது ராசியான தனுசு ராசியையும் 12வது ராசியான மீன ராசியையும் ஆள்பவர் குரு. காலத்தில் குருவை பிதுர் அதிபதியாகவும் சொல்லியிருந்தார்கள். அதாவது தந்தைக்குரிய காரணமாக குருவை சொல்லியிருந்தார்கள். இதை 2 விதமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று மனித பிறப்பை தருகின்ற தந்தை, இன்னொரு ஞானமாகிய பிறப்பை தருகின்ற தந்தை. குரு இரண்டுக்குமே காரகத்துவம் படைத்தவராக விளங்கக்கூடியவர். ஒருவருடைய பிறப்பு நிகழ வேண்டும் என்று சொன்னால் குருவினுடைய திருவருள் இருந்தால்தான் நடைபெறும். பின்னால் சூரியனை தந்தைக்குரிய காரகனாக மாற்றிவிட்டார்கள். எல்லா கிரகங்களுக்கும் ஒளி தருபவனாக இருப்பவன் சூரியன் என்பதால் இதுவும் பொருந்தும் என்கின்றது. இப்படிப்பட்ட குரு 12 பாவங்களில் எங்கு சஞ்சரித்தால் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் என்று பார்க்கும்போது, பொதுவாக குரு ஜென்மத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் இருக்கும், நல்ல நட்பு கிடைக்கும். லக்னத்தில் குருபலம் இழந்து பாவிகளுடன் சேர்க்கை பெற்றிருந்தால் உடல்நிலை பாதிப்பு, காரியங்கள்ல தடைகள் ஏற்படலாம். குரு 2ஆம் வீடான குடும்பஸ்தான அமர்ந்து கிரகத்தினுடைய கூட்டணியோடு இருந்தால் பணவரவு நன்றாக இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். 2வது வீட்டில் குரு தனித்து இருந்தாலோ வறுமை வாட்டும். 3ஆம் வீட்டில் குரு இருந்தால் முயற்சியில் வெற்றி கிடைக்கும். 3ஆம் வீட்டில் குரு தனித்திருந்தாலோ இளைய சகோதர தோஷம் ஏற்படும். 4ஆம் வீட்டில் குரு இருந்தால் வசதி வாய்ப்பு கிடைக்கும், செல்வம் செல்வாக்கு அசையா சொத்து யோகம் இருக்கும். 5ஆம் வீட்டில் குரு இருந்தால் நல்ல அறிவாற்றல் ஏற்படும், சிறந்த குடும்ப வாழ்க்கை அமையும். 5 குரு தனித்து இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும். 6ஆம் வீட்டில் குரு இருந்தால் எதிரிகளை வெல்லும் அமைப்பு ஏற்படும், பொருளாதார ஆரோக்கியம் அமையும். 6ஆம் வீட்டில் குருபலம் இழந்து இருந்தால் வேறு கோளாறுகள் ஏற்படும். குரு 7ஆம் வீட்டில் சூப்பர் செயற்கை பார்வையுடன் இருந்தால் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், நல்ல வசதியான பெண் மனைவியாக அமைவார். குருபலம் இழந்தால் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும். குரு 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானத்தில் குரு இருந்தால் நீண்ட ஆயுள் ஏற்படும். குரு தனித்தோ பாவிகள் சேர்க்கை பலம் இழந்தோ இருந்தாலோ நாய் பாதிப்பு ஏற்படலாம். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பது நன்மை, தனவரவு கிடைக்கும், பூர்வீகத்தில் அனுகூலம் கிடைக்கும். 10ஆம் வீட்டில் குரு இருந்தால் பதவி யோகம் உங்களை தேடி வரும். லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு இருந்தால் தாராளமான பணவரவு கிடைக்கும். 12ஆம் வீடான விரயஸ்தானத்தில் குரு இருந்தால் வீண் செலவுகள் ஏற்படும். 12ஆம் வீட்டில் குரு அமர்ந்து சுபகிரகமான புதன் சுக்கிரன் பார்வை பெற்றால் நிம்மதியான இல்லற வாழ்க்கை அமையும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல, அதாவது வக்ர நிவர்த்தி பெற்ற இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ரிஷபராசினருக்கு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சூரியன் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. தொழில் ஸ்தானத்திற்கு இந்த காலகட்டங்களில் சனி சஞ்சரிக்கிறாரு. இதுவரை அவர் பாக்கியஸ்தானத்தில் இருந்தாருங்க. உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்ல விதத்திலும் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். ராசிக்குரியவன் 6இல் இருந்தாலும் அது அவருடைய சொந்த வீடு என்பதால பெரிய சிரமங்கள் என்பது இருக்காது. 7க்குரியவன் ஆட்சி பெற்று இருப்பதால குடும்ப உறவுகள் என்பது இந்த காலகட்டங்களில் மிக நன்றாகவே இருக்குங்க. கூடவே புதனும் இருக்கிறாரு. எனவே அது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். நண்பர்கள் உங்களுக்கு நன்மை செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. 11இல் ராகு இருப்பதால் எப்போது எதிர்பார்த்த நல்ல பலன்கள் இந்த தருணங்கள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்க இருக்கு, அங்கீகாரம் கிடைக்க இருக்குதுங்க. உங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுவரை கிடைக்காத சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, நிர்வாகத்தினுடைய ஆதரவு, மேலதிகாரிகளுடைய ஆதரவு அனைத்துமே இந்த தருணங்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோக காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த காலகட்டங்களில் நீங்க எதிர்பார்க்கலாங்க. புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கும் ரிஷபராசினருக்கு அந்த புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. அதே மாதிரி திருமண முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய
பகவானுடைய வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்குது. இதனால் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற இருக்கீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைப்பதால இருந்த முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமா இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த வக்ர நிவர்த்தி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அஷ்டமத்து சூரியன் என்பதால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டுங்க. 12 குரு இருப்பதால் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருப்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. 5 கேது இருப்பதால் பிள்ளைகளால் சில மன வருத்தங்கள் ஏற்படும். அவற்றை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நகர்ந்து விடுவது மிக மிக நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.